நான் தான் சார் சொல்லுவேன். நீங்கள் அந்த கொஸ்டின் அவங்கள்ட்ட தான் சொல்லுவீங்க. என்கிட்ட கேட்டு ஆன்சர் கிடைக்கும். தம்பி என்ன சொல்கிறான்னா, விஜய் மாநாட்டுக்கு வந்து ட்ரெயின் ஏறி போனானா அவங்க ஊர்லேருந்து, அரியலூர்லேருந்து. அங்கே போய் இருந்து முதல்ல இருந்து அப்புறம் பஸ் ஏறி போனானா. பஸ் ஏறி ஸ்டேஜ் பக்கத்துலேயே போயிட்டானோ. பஸ்ஸே அங்கே விடல, அவ்வளோ கார் தான் போச்சு. காரு அப்புறம் வேனு. பஸ்ஸில் போய் பக்கத்தில் போய் நின்றுட்டானோ. சரி ரைட்டு, மாநாட்டில் கலந்துக்கிட்ட ஏதாவது ஒரு ஃபோட்டோ இருக்காப்பா தம்பி காட்டுன்னா ஃபோட்டோவே இல்லையா. யாராக இருந்தாலும் நான் இந்த மாநாட்டை கலந்துக்கிட்டேன் அப்படின்னு ஒரு செல்ஃபி ஃபோட்டோ எடுப்பாங்க. இதில் ஒரு ஃபோட்டோ கூட எடுக்கலையாம். அதிலே தெரியுது இவன் சொல்கிறதுலும் பொய்யின்னு. தாய் மகனும் சேர்ந்து இப்போ கடைசியில் கம்ப்ளைண்ட் கொடுத்து மாட்டிக்கிட்டியே. இப்போ விஜய் கட்சி சார்பாக கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க, பொய்யான கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னா நீங்கள் தான் இப்போ மறுபடியும் ஜெயிலுக்கு போகணும், தாய் மகனும். இதெல்லாம் தேவையா? என்றைக்குமே உண்மையை பேசுகிறவங்க தைரியமாக பேசுவாங்க. நீங்கள் 2 பேரும் பம்புதை பார்த்தாலே தெரியுது 2 பொய் தான். இதெல்லாம் தேவையா?